இதுதான் ப்ளே ஸ்டேஷன் 2 பாருங்கள். எந்தளவுக்கு அழுகாக இருக்குது, எந்தளவுக்கு டேமேஜாக இருக்குதுன்னு பாருங்கள். கேமராவில் காட்டினா அவ்வளோவா சரியாக தெரியாது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக. சரி, இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு ஆன் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் ஆகுதான்னு பார்க்குறது தான். இப்போ பாருங்கள், நான் பக்கத்தில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஆன் ஆகலை, பார்த்தா தெரியும். ஆனே ஆகலை. ஓப்பன் பண்ணி கட்டுறேன், எந்த அசைவுமே இல்லை. சரி வாங்க, குயிக்காக அதை கழட்டி என்னான்னு பார்க்கலாம். நெட்டை அங்கங்கே மறைச்சி வச்சுருக்காங்க, அது நம்ம பார்த்தா தெரியுது. இப்போ இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் கழட்டி பார்க்கலாம். ப்ளே ஸ்டேஷன் 2 இதுக்கு முன்னாடி நான் கழட்டினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ புதுசாக இருக்குன்றனால கொஞ்சம் பயமாக இருக்குது, தப்பு தவறி எதாவது பண்ணுறோன்னு. ஃபுல்லாக நெட்டையும் கழட்டி வச்சு இன்னொன்று இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இப்போ கழட்டி பார்க்கலாம். டைட்டாக வச்சுருக்காங்க, அதை கழட்ட முடில. ஒருவேளை நெட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆமாம், சொல்கிற மாதிரி ஒரு நெட்டு தான் இருக்குது, அதையும் கழட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கழட்டி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணால் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு. இதை பிடிக்கிங்களா? இதுங்க இந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே கழட்டிக்கலாம். இந்த போர்டை கழட்டிக்கலாம். பாருங்கள், இதை கழட்டிக்கிறேன். டூ 20 வால்ட்டை 33 வால்ட்டாக மாற்றி கொடுக்குறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அடாப்டர்னு சொல்லுவாங்க. லேப்டாப் சார்ஜர்லேயும் இது தான் இருக்கும், பார்த்தா தெரியும். காட்டுறேன். சரி, இதை ஓரமாக வச்சுட்டு இதை மற்றதை கழட்டலாம். இது மாதிரி வீடியோ, எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ கழட்டி போடணுன்னா சொல்லுங்கள், போட்டுடலாம். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இது ஐஆர் சென்சார்னு சொல்லலாம். இது ஐஆர் ரிசீவர். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதில் ஒரு இப்போ காட்டுறேன்.
இது வந்து கூலர் ஃபேன். வீடியோ பார்க்குறப்ப மேக்ஸிமம் பேருக்கு இது தெரியும் இது என்னென்னு. இப்போ பாருங்கள், சுற்றி பாருங்கள், எல்லா இடமும் அழுக்காக இருக்குது. இப்போ அந்த சோப்பு லிக்விடை வச்சு நான் கழுவிக்கிறேன். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லி அதை தான் வச்சு கழுவாங்க. என்கிட்ட இல்லைனால இந்த சோப்பை வச்சு கழுவிக்கிறேன். அப்போயுமே எவ்வளோ வெள்ளையாகுது பாருங்கள். எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தால் எப்படி வெள்ளையாகுது பாருங்கள். இப்போ மற்ற இடத்தையும் இப்போ நான் சோப்பு தண்ணி வச்சு கழுவுன இடத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, ஃபுல்லாக கழுவிக்கிறேன். நாங்கள் சோப்பு தண்ணின்னுவோம், நீங்கள் ஷாம்புன்னு சொல்லுவீங்க. அதுதான் அது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஊற்றி வச்சுருக்கோம். ஃபுல்லாமே க்ளீன் பண்ணுறேன். எந்த அளவுக்கு அழுக்கு போகுதுன்னு பார்த்தா தெரியும். இந்த கேமராவில் பார்க்க அவ்வளோவா தெரியல. சின்ன சின்ன ப்ராசஸரு கெப்பாசிட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அது வேறு டேமேஜ் ஆகிடுமே பயமாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வீடியோ ஸ்பீடாக ஓடுதுன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டைம் இதாகும். ரொம்ப நேரம் வீடியோ அது, அதனால தான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன் நான். ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஸ்ப்ரே தான் ஃபுல் க்ளீனிங் அது நல்லா யூஸ் ஆகும். இதில் ஒரு செல் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கழுவும் போது நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை கழட்டும் போதும் பார்த்துருக்கலாம். இப்போ உள்ளலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்ட்டாக இருக்குன்னு. அதையும் அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காங்கன்னா அது டைம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ரீடிங்காக 24 ஹவர்ஸில் அதில் ஏதாவது கேமில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது ஆஃப் ஆகிருக்கும்போது அந்த கால்குலேட்டிங் வராது ஃப்ரெண்ட்ஸ். டைம் உள்ளே ஓடணுங்கிறதுக்காக தான் அது பேட்ரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ காய வைக்கிறதுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் க்ளீனாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதை வாஷ் பண்ணவே எனக்கு 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த ஃபேன் காற்றுல தான் காய வச்சுருக்கேன். இது காயறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதை நான் அப்படியே 1 hour விட்டுற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த சார்ஜரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அப்படியே நேராக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜர்லேருந்து அப்படியே DC 5 volt மூலியமாகவே நேரடியாக ஓடுற மாதிரி இந்த ஃபேனை செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இது. ஏன்னா ரொம்ப நேரம் காய வைக்க போகிறேன், டக்குன்னு காஞ்சிடாது. இது ப்ராசஸர் கீழே இருக்க தண்ணிலாம் காயத்துக்கு லேட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடியாக கம்ப்ளீட்டாக காஞ்சி முடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இது ஃபுல்லாகவுமே சிந்தட்டிக் கிரீஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்த போகிறேன். இது வந்து அனைத்து கடைகள் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டாலே தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஓடாமல் இருந்ததுனால எல்லாம் ஸ்டக் ஆகிருக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ் பண்ணுறேன். எந்த இடத்துல கிரீஸ் வைக்கணுன்னு கூட எனக்கு தெரில. சரி, இருந்தாலும் எல்லா இடத்தையும் பொதுவாக வைக்கலாம். ஃப்ளிப்கார்ட்லேயே கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிந்தட்டிக் கிரீஸ்ன்னு போட்டாலே வரும். மற்ற அந்த வண்டிக்கு யூஸ் பண்ணுற கிரீஸ் ஆயில் போட்டோன்னா அது இதாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். காம்பனண்ட்டில் கூட நிறைய இதாகும். சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இது கார்பன் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பென்சில் மூலயமாவே இருக்கும். பென்சில் எடுத்து அதில் இது பண்ணாலே கரண்ட் ஃப்ளோ இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் கரண்ட் ஃப்ளோ ஒழுங்காக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எல்லா இடத்தையும் தடவிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய்க்கு சேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலையில் டேட் போட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து திரும்பி கழட்டும் போது இத்தனை இப்போ சேர் பண்ணியிருக்கோன்னு தெரியும். இதனால தான் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
எப்படிலாம் எதாவது எப்படி கழட்டணுமோ அதேமாதிரி பார்த்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு எங்கே போடணுன்னு கூட தெரியல. சரி, அது பின்ன எங்கே இருக்கோ கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5000 ரிசீவரை போட்டாச்சு. திடீர்னு கரண்ட் வேறு நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் யாரும் வீடியோ டக்குன்னு கட் பண்ண நினைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட் ஆன் பண்ண டார்ச் லைட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்மளை சோதிக்கிறதுக்குனே ஏதாவது ஒன்று வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபுல்லாமே கழுவி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பார்த்தா தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரூ போட வேண்டியதான். ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. குயிக்காக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஏதாவது செய்கிறீங்கன்னா யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸோடு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரிலாம் எடுத்து தான் உடனேலாம் ஓப்பன் பண்ணி சீர் பண்ணுறாதீங்க. அது அப்புறம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் அந்த PlayStation 2லாம் அதிக டிமாண்டாக இருந்தது. இதுவாக இருந்துச்சு. சில பேர் வீட்டில் தான் இதை பார்க்க முடியும். இப்போலாம் இரும்பு கடையில் இதை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் இரும்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இது விலைன்னு பார்த்தீங்கன்னா 400 சொன்னாங்க. 300 வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இடைக்கிடையா கேட்டால் அங்கே இருந்த ஒரு அண்ணான்றதுனால தெரிஞ்சிச்சு இது PlayStation 2 தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் கொஞ்சம் விலை கூட சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா தெரியாத ஆளாக இருந்தால் இடைக்கிடையே வாங்கிட்டு வந்திருப்போம். சரி, இப்போ ஃபுல் நெட்டையும் ஸ்க்ரூவையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது அடியில் இருக்கிற அந்த க்ரிப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட்டு திரும்பி வந்துருச்சு. இப்போ போகிறேன். கரண்ட் வர தான் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததும் அழகாக செஞ்சிட்டோம். இப்போ திரும்பி அதே பிளக்கை கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு வழியாக ஆன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும். இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் ஆன் ஆகிடுச்சு. லைட் எரியுது. கேமராவில் பார்த்தா தெரியாது, ஆனால் எனக்கு கிளியராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் லைட் எரியுது. இப்போ லைட்டை இதை ஆஃப் பண்ணுறேன், டார்ச்சை. இப்போ பாருங்கள். நானும் பட்டன் அமுக்கிறேன், எல்லாம் பண்ணி பார்க்குறேன், ஆன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் க்ரீன் லைட் எரியவே இல்லை. அது ஜாய்ஸ்டிக்லாம் கனெக்ட் பண்ணால் தான் எரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முடிச்சிக்கலாம். அது ஆன் ஆகிடுச்சு. ஒரு வேளையாக ஆன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பொண்ணான கையில் அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்தது நன்றி. தேங்க்யூ.